இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் அங்குள்ள 3 மாகாணங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் அங்குள்ள கட்டுமானங்கள் மற்றும் கட்டமைப்புகள் அனைத்தும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 1000க்கும் அதிகமான மக்கள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாயமான 218 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சுமத்ராவின் 3 மாகாணங்களில் மட்டும் 1200 பொது கட்டமைப்புகள், 219 சுகாதார கட்டமைப்புகள், 581 கல்வி கட்டிடங்கள், 434 வழிபாட்டு தலங்கள், 290 அலுவலக கட்டடங்கள் மற்றும் 145 பாலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சுமத்ராவின் ஆச்சி மாகாணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு உதவும் எனவும் விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கை, தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், மலேசியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் பெய்த கனமழையால் அங்கு கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.